நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2025 வருஷம் இந்த தீபாவளி வரப்போகிறது. தீபாவளிக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி இந்த குருப்பெயர்ச்சி எப்போவுமே ஒரு வருஷத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 13 மாதத்திற்குள்ளாக வருடம் ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு குருப்பெயர்ச்சியில் இந்த அதிசார குருப்பெயர்ச்சின்னு இப்போ திடீர்னு ஜோதிடம் தெரிஞ்சவங்க, ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்களே. அப்போ அந்த அதிசார குருப்பெயர்ச்சி என்பது என்ன, அப்படி ஒன்று நடக்கிறதா, ஏன் அப்படி நடக்கிறது என்பது போன்ற சில சந்தேகங்கள் எல்லாருக்குமே இருக்கு இல்லையா? உண்மையை சொல்லப்போனால் 13 மாதங்கள் அல்லது ஒரு வருடத்திற்கு மேலான ஒரு சிறிய பகுதியில் தான் குருப்பெயர்ச்சி நடக்கும். ஒரு வருடம் வரைக்கும் இருக்கும். எப்போது ஒரு கிரகங்கள் வக்ரம் அடையுது பார்த்தீங்களா? வக்ரம்னா பின்னோக்கி போவதைப் போல ஒரு தோற்றம். பூமியினுடைய சுற்றுப்பாதை, பூமி எப்பொழுதெல்லாம் சூரியனை நோக்கி வளைகிறதோ அப்போது அதன் அருகே வரக்கூடிய கோள்கள் நம்முடைய பார்வை தோற்றத்தின் அடிப்படையில் முன்னால் பின்னால் போகிற மாதிரி சகஜமான ஒன்று. இது வருடம் ஒரு முறை சில கிரகங்கள் எப்போவுமே வக்ரம் பின்னோக்கிய ஒரு பார்வை தோற்றத்தை அடையும். ஆனால் அந்த அதிசார குருப்பெயர்ச்சின்றது அது மாதிரி ரெகுலராக இல்லாமல் எப்போதோ ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அது இப்பொழுது குரு பகவானுக்கு நடக்குது. சரி, இந்த அதிசார குருப்பெயர்ச்சி மட்டும் ஏன் எல்லாருமே ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய குரு பகவானுடைய உச்சம் என்கின்ற அதி உன்னத உயர்ந்த நிலை இப்போது இந்த அதிசார குருப்பெயர்ச்சியின் மூலமாக நடக்கிறது. அதிசார குருப்பெயர்ச்சியின் மூலமாக இப்போது இருக்கக்கூடிய மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு, உச்ச வீட்டிற்கு குரு பகவான் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 48 49 நாள் 50 நாள் வச்சுக்கோங்களேன் தோராயமாக, ஒரு 50 நாட்களுக்கு மிகப்பெரிய அளவில் உன்னதமான உச்சம் என்கின்ற நிலையை அடைகிறார். குருப்பெயர்ச்சினாலே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வரும். சனிப்பெயர்ச்சினா ஒரு பயம் வர்ற மாதிரி. சனி எப்போவுமே கெடுதலை கொடுக்கக்கூடிய கிரகம். குரு எப்போவுமே நன்மையை செய்யக்கூடிய கிரகம். அதை சில இடங்களில் பார்த்திங்கன்னா சனி சிலருக்கு நன்மையவும் குரு சிலருக்கு தீமையவும் கொடுத்துடுறது உண்டு. ஆனால் பொதுவான சில கருத்துக்கள் என்ன? பொதுவாகவே ஒருத்தர் ரொம்ப நல்லவர்ப்பா, அவர் எல்லாருக்கும் நல்லவர், எனக்கு மட்டும் கெட்டவர்னு சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி பொதுவான நல்லவர் குரு, பொதுவான நல்லவர் கெட்டவர் சனி. இந்த இடத்துல குருப்பெயர்ச்சின்ற ஒரு அதீதமான ஆர்வம் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஏற்படும். இப்போது நடக்கக்கூடிய இந்த அதிசார குருப்பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் உச்சமாக போகின்ற குரு பகவான் என்ன பலன்களை செய்ய போகிறார், அதுவும் 50 நாட்களுக்கு மட்டும் நடக்கக்கூடிய அமைப்பு. டிசம்பர் 5ஆம் தேதி மறுபடியும் மிதுன வீட்டுக்கே அவர் போய்விடுவார். ஜூன் 2ஆம் தேதி திரும்பவும் அவர் கடக வீட்டிற்கு உச்ச நிலைகளில் வருவார். உண்மையை சொல்லப்போனால் 2026ஆம் ஆண்டு, அடுத்த வருஷம் 2026ஆம் ஆண்டு 3 வீடுகளுக்கும் மாறி மாறி பயணம் பண்ணக்கூடிய சூழல் அவருக்கு கண்டிப்பாக இருக்கும். ஆக இப்பொழுது அதிசார குருப்பெயர்ச்சி என்கின்ற முறையில் உச்சத்தை அடையக்கூடிய குரு பகவான் மிதுன வீட்டிலிருந்து இப்போது கடக வீட்டிற்கு மாறுகிறார். அக்டோபர் 18ஆம் தேதி மாறுகிறார். கடக வீட்டில் டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். அப்போ அந்த அக்டோபர் 18லிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் 12 ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள், எப்படிப்பட்ட நிலைமையில் நடக்கும் என்பதை இப்போது பார்த்துடலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு பருத்தி புடவையாய் காய்த்தது, பழம் நழுவி பாலில் விழுந்தது. இதுதாங்க இந்த 2 பழமொழியும் அப்படியே உங்களுக்கு பொருந்துங்க. ஏன் சொல்கிறேன்னா, எல்லாருக்கும் ராசியைத்தான் குரு பகவான் பார்ப்பார். உங்களுக்கு ராசிநாதனையும் சேர்த்து பார்க்குறார். எப்பொழுதெல்லாம் குரு பகவான் ராசிநாதன் இருவரோடும் தொடர்பு கொள்கிறாரோ அப்போது அந்த ராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள்னு அர்த்தம். இந்த மகர ராசிக்காரங்க கொடுத்து வச்சவங்கன்னா போகிறீங்க. 50 நாள், இந்த 50 நாட்களுக்குள்ளே நீங்கள் அப்படியே கோடீஸ்வரன் ஆகிடுவீங்க, அம்பானி ஆகிடுவீங்க, அதானி ஆகிடுவீங்க, அப்படியே பிரதமர் பதவியே பிடிச்சிடுவீங்க, அமெரிக்க அதிபர் ஆகிடுவீங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் அவரவருடைய தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்றாற் போல் நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. எல்லாருமே ஆட்டுக்கு வாழை அளந்து வச்ச மாதிரி தான் பரம்பொருள் நம்ம எல்லாருக்குமே ஒரு நிலையை கொடுத்துருக்கிறார், ஒரு ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்கிறார். மகர ராசியில் பிச்சைக்காரரும் இருக்கிறார், கோடீஸ்வரனும் இருக்கிறார், நடுத்தரவாதியும் இருக்கிறார். இவர்கள் எல்லோரும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையிலிருந்து அப்படியே 100 மடங்கு முன்னேறிய நிலையில், இரட்டை மடங்கு 100 மடங்கு முன்னேறிய நிலைமையில் கண்டிப்பாக அந்த அதிசார குருப்பெயர்ச்சியில் 50 நாட்களுக்கு அமைஞ்சிருவீங்க. என்னங்க விசேஷம்? 6ல் இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்திற்கு மாறி ராசியை பார்க்கக்கூடிய அதே நேரத்தில் 3ல் இருக்கக்கூடிய ராசிநாதன் சனியவும் பார்க்கிறார். ஆக 11-3-1 ராசி என்கின்ற அமைப்பு மிகப்பெரிய உன்னத ஒரு யோக அமைப்பாக இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. லாபஸ்தானத்தை பார்க்குறாரு, ராசியை பார்க்குறாரு, 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதனை பார்க்குறார். இது 3ம் சரியான அமைப்பில் கலந்திருப்பதால் எல்லா நிலைமைகள்லையும் இப்போது கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. அதை விட எல்லாத்தையும் விட கூட்டு முயற்சிகளை விட இன்னொரு பலனையும் நான் கண்டிப்பாக சொல்லிவிடுவேன். என்ன பலன் அப்படின்னு சொன்னால்,
கணவன் மனைவி ஒரு உறவு வந்து ரொம்ப இணக்கமாக இருக்கக்கூடிய சூழல், பிரிஞ்செல்லாம் நினச்சவங்க எல்லாருக்குமே இப்போதைக்கு சேர்ந்து வாழலாம் என்கின்ற மனமாற்றம், இதுவரைக்கும் கணவனையோ மனைவியவோ குழந்தை மற்றவர்களையோ அல்லது மாமனார் வீடு மச்சன வீடு இந்த மாதிரியான அமைப்புகளில் ஒருத்தரை சார்ந்தே இருந்து கொண்டிருந்த மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உங்களுடைய சொந்த காலில் நிற்கக்கூடிய அளவிற்கு பணப்பிரச்சனைகள் தீரக்கூடிய அருமையான அதிசார குருப்பெயர்ச்சி இந்த குருப்பெயர்ச்சிங்க. எல்லாத்துலேயும் ஒரு நன்மைகள் கண்டிப்பாக இருக்குங்க. தன்னம்பிக்கை வரும், தைரியம் வரும். 3ஆம் இடத்தை பார்க்க போகிறார் இல்லையா, நல்ல நண்பர்கள் அறிமுகமாவாங்க. இது வரைக்கும் தேடி போயும் கிடைக்காத விஷயம் தேடி வந்து உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய அளவிற்கு நல்ல அதிர்ஷ்ட மாறுதல்களை இப்போது நீங்கள் கண்டிப்பாக உணர முடியும். எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. கடந்த காலத்தில் ஒரு 7.5 சனி தான் உங்களை அப்படியே கெடுத்து வச்சிருச்சுங்க. ஒரு 5 வருஷமாக பார்த்தீங்கன்னா, சில பேர் 7 வருஷமாக கூட நல்லா இல்லை. இந்த 5-7 வருஷமாக நன்றாக இல்லாத, இன்னும் 7.5 சனி முடிஞ்சும் நான் நல்லா இல்லைன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த அதிசார குருப்பெயர்ச்சி ஒரு நல்ல பதிலை கண்டிப்பாக கொடுக்கும். சிலருக்கு வாழ்க்கை துணை நன்றாக இருக்கும். பிரேக்கப் ஆகி போன காதலுக்கு வந்து திரும்ப இன்னும் ஒரு காதல் கிடைக்கும். அந்த காதலே திரும்ப வரும்னு நினைக்காதீங்க. வேறொரு பெண், வேறொரு ஆண், அதன் மூலமாக நல்ல திருமண வாழ்க்கை போன்ற அத்தனை அமைப்புகளும் செயல்படக்கூடிய இனிய நல்ல குருப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது இந்த அதிசார குருப்பெயர்ச்சி மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும்.